அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் ப்ரொஃபஷனல் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியோடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ண போகிறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகி 1 ஹவர் ஆச்சு. இன்றைக்கி தேதி 6 பிப்ரவரி. வாங்க சார்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துருக்க சார்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மூவ்மெண்ட் சார்ட். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. சரி, இருக்கிற பொசிஷன்லேருந்து மார்க்கெட் கீழே இறங்க தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. இல்லைங்களா? பொசிஷன்லேருந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். சரிங்களா? மார்க்கெட் மேலே ஏறணும் அப்படின்னு சொன்னால் அது 22,123 அந்த ரேஞ்சுக்கு மேலே போகும்போது ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி 21,227 அந்த ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு திரும்ப மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸோட ஸ்டேட்டஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நிஃப்டி 50யோடைய ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் மார்க்கெட்டை எந்த டைரெக்ஷனில் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். சரி, ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து அவங்க அப் ட்ரெண்டில் வச்சுருக்காங்க. சரி, இருக்கிற பொசிஷன்லேருந்து மார்க்கெட் மேலே ஏறும். மார்க்கெட் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது 22,060 அந்த ரேஞ்சை டச் பண்ணிட்டு திரும்ப கீழே இறங்கலாம். மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,638 இந்த ரேஞ்சு கீழே வரும்போது டவுன் ட்ரெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் மார்க்கெட்டில் இருந்து இருக்குது. இப்போ நம்ம பார்த்துருக்க சார்ட் பார்த்திங்கன்னா ஃபின் நிஃப்டியோட சார்ட். ஃபின் நிஃப்டியோடைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மார்க்கெட்டை என்ன டைரெக்ஷனில் வச்சுருக்காங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட். மார்க்கெட் 20,628 அந்த ரேஞ்சில் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. திரும்பவும் 20,100 அந்த ரேஞ்சு வந்து டச் பண்ணிவிட்டு திரும்ப மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தா 21,150க்கு மேலே ஒரு அப் ட்ரெண்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்குது. ஓகே, இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபின் நிஃப்டியினுடைய ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் சார்ட். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்டில் தான் வச்சுருக்காங்க. இப்போ இருக்கிற பொசிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் ரேஞ்ச் மார்க்கெட் மேலே ஏறிச்சு அப்படின்னு சொன்னால் அது 20,551 அந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. திரும்ப அங்கேருந்து மேலே ஏறினா திரும்ப அதே ரேட்டுக்கு தான் அது போகும். சரிங்களா? கொஞ்சம் அப் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தா அது 20,760 மேலே போகும்போது தான் ஒரு அப் ட்ரெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் மார்க்கெட்டில் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ பார்த்துருக்கிற சார்ட் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோட சார்ட். பேங்க் நிஃப்டியோடைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட சார்ட். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான். இருக்கிற பொசிஷன்லேருந்து மார்க்கெட் கீழே இறங்கலாம். அது 44,690 அந்த ரேஞ்சை டச் பண்ணிட்டு திரும்ப மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தா அது 46,810க்கு மேலே ட்ராவல் ஆகும்போது ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இன்ஸ்டிடியூஷன் லெவல்ஸ். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸோட லெவல்ஸ். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் வச்சுருக்காங்க. சரி, மார்க்கெட் பார்த்திங்கன்னா 46,050க்கு மேலே ஒரு அப் ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் வேகமாக இருக்கும். 46,685 வரைக்கும் அது ரீச் ஆகிட்டு திரும்ப கீழே இறங்கலாம். ஸோ டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தா அது 45,410க்கு கீழே ட்ராவல் ஆகும்போது ஒரு டவுன் ட்ரெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் மார்க்கெட்டில் வந்து இருக்குது. இதுக்கு உங்களுக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம கூட டச்சில் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் ப்ராஃபிட் டுடே.